ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டனிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஜா செடியில் அதிக அளவில் நம்மளுக்கு பூக்கள் பூக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான உரம் வந்து நம்ம தயாரித்து காட்ட போகிறேன். ஸோ இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ரோஜா செடிக்கு இதை தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வரோம். ரோஜா செடியை வந்து நான் உங்களுக்கு பிக்சர் எடுத்து போட்டிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ரோஜா வந்து பூத்துட்டு இருக்குது. ஒரே ரோஜா செடியிலே வந்து பார்த்திங்கன்னா 17 ரோஜா 18 ரோஜா அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த உரத்தை வந்து உங்களுக்கும் வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ வந்து அப்படி என்ன உரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம முக்கியமாக அதாவது ரோஜா செடி அப்படின்னாலே அதுக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பச்சை வாழைப்பழத்தோல். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட பச்சை வாழைப்பழத்தோல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக சாதாரண வாழைப்பழத்தோலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பச்சை வாழைப்பழத்தோல் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ வந்து நீங்கள் அதனால் பச்சை வாழைப்பழத்தோல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எடுத்து வச்சது ஒரு 2 டேஸில் நான் 2 டேஸ் ஆனனால கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெந்துடும். ஸோ அதனால் நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து சட்டியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணியில் வந்து இதை அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேயிலை, அதாவது தேயிலைனா நம்ம டீ தூள் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்கிற வரை நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளுக்கு அந்த பச்சை வாழைப்பழ தோலில் இருக்க சத்து எல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணியில் வந்து இறங்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். ஸோ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா பொங்கி வருது. ஸோ இதே மாதிரி ஒரு 3-4 தடவை நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை வாழைப்பழ தோல் வந்து நல்லா வெந்து அதில் இருக்க அந்த சத்து எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கிரும். ஸோ நம்ம எதுக்காக வந்து இந்த பச்சை வாழைப்பழத்தோல் வந்து நம்ம ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாழைப்பழ தோலில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பொட்டாசியம் சத்து வந்து நம்மளுக்கு அதிக அளவில் வந்து இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு ரோஜா செடியில் வந்து நம்மளுக்கு இந்த பொட்டாசியம் சத்து வந்து நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அந்த ரோஜா செடியில் வந்து நமக்கு அதிக அளவில் பூக்கள் வந்து பூக்காது. அதே மாதிரி இந்த இலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோ கலரில் பழுத்த மாதிரி இருக்கும், காஞ்சி காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ரோஜா செடி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரோஜா செடியில் வந்து பொட்டாசியம் சத்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி நீங்கள் உரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி ஒரே மாதத்துலேயே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து உங்கள் ரோஜா செடியில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 3-4 தடவை கொதிச்சு வந்துருச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நான் மூடி வச்சிடுறேன். ஸோ இந்த உரம் வந்து நீங்கள் காலையில் வந்து நீங்கள் தயார் பண்ணிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து நீங்கள் ரோஜா செடிக்கு வந்து ஊற்றிக்கலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் ஈவினிங் டைம் வந்து நீங்கள் தயார் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ரோஜா செடிக்கு வந்து ஊற்றினேன். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் வாழைப்பழ தோல் நம்மளுக்கு இருக்குல்ல உள்ள அது மட்டும் நீங்கள் வந்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் அந்த ஜூஸை மட்டும் வந்து நீங்கள் டிகாஷனோட அப்படியே நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு பெரிய ரோஜா செடி இப்போ இந்த அளவுக்கு தொட்டியில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றினா கூட போதும், ரொம்பலாம் வந்து ஊற்ற தேவையில்லை. ஸோ வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த உரம் வந்து தயாரித்து நீங்கள் ஊற்றிட்டு வரலாம். ஸோ அப்படி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்துலேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த உரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும். ஸோ நான் வந்து ஏற்கனவே ரெட் ரோஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் ரோஸ், எல்லோ ரோஸ் இந்த மாதிரி 3 கலரில் வந்து ரோஜா செடி வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதுக்கும் வந்து அதே மாதிரி நான் உரம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ரோஸ் கிட்ட வந்து மொட்டும் பூமாக வந்து இருக்குது. ஸோ வந்து அதுதான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கார்டனிங் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.